அண்ணா என்னென்ன எக்யூப்மெண்ட் எடுத்து வைக்கணும்? பேக்ரவுண்டுக்கு பிளாக் கிளாத் எடுத்துக்கோ. 2 SL200, ஒன்னு பவுன்ஸ் பண்றதுக்கு, இன்னொன்னு சாஃப்ட் பாஸ் போடுறதுக்கு. சரி. அப்புறம் மைக்க சார்ஜ் போட மறந்துடாத. இதையும் சார்ஜ் போட்டுரு. சரிண்ணா. என்ன கண்டுக்கவே மாட்டா? என்ன மேடம் பிஸியா? ஆமாடா, நெக்ஸ்ட் எபிசோட்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸ்கிரிப்ட் ஒர்க்னு சொல்லிட்டு எழுதாம விட்டத்தை பார்த்துட்டு இருக்க? சீன்ல டயலாக் சரியா உட்காரல, அதான். அப்ப கொஞ்சம் தள்ளி உட்கார சொல்லு. சரி வா, வெளியே போலாம். எங்க? டீ சாப்பிட? நான் வரல, நீ போயிட்டு வா. என்னடி இப்பெல்லாம் எங்க கூப்பிட்டாலும் வரவே மாட்டேங்கிற? டேய், வேலையா இருக்கல, பார்த்தா தெரியல, நீ போ. டேய் சபா, 5 minutes வெயிட் பண்ணு, வரேன். ஏதா ஒன்று சொல்லிட்டா போதுமே, உடனே ஃபியூஸ் போன பல்ப் மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுப்பியே. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. என்னடி எழுதுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருக்க? ஆமாடா, ரொம்ப நேரமா ட்ரை பண்ற. இந்த ஒரு டயலாக் மட்டும் செட்டே ஆக மாட்டேங்குது. எங்க சீனை சொல்லு. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பீச்ல மீட் பண்றாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து கேக்குறா, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என் கூட எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு. அதுக்கு ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி ஹீரோ 4 பாயிண்ட் சொல்லணும். அதத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. ஏண்டி இதெல்லாம் ஒரு சீனுன்னு சொல்லிட்டு டைலாக் வேற வரலன்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? ஏன் இந்த சீனுக்கு என்ன? சொல்றதுக்கெல்லாம் ஈஸியா தான் இருக்கும், எழுதி பார்த்தாதான் தெரியும். எங்க சார் இந்த சீனுக்கு 2 டைலாக் சொல்லுங்க பாப்போம். ஏன் சொல்ல முடியாது? சரிடா, இப்ப நீ தான் ஹீரோ, நான் தான் ஹீரோயின். நான் உன்னை பார்த்து கேக்குறேன், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என் கூட எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு. எங்க சொல்றா பாப்போம். ரெண்டு பக்கமும் மரம் இருக்க ரோட்ல நீ நானும் கை கோத்துட்டு கதை பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் நடக்கணும். நிலா வெளிச்சத்துல கடல் அலையில காலை நினைச்சிட்டு சில்லுன்னு வர காத்துல உன்னை கட்டி பிடிச்சிட்டு நிக்கணும். அப்புறம் எப்பப்பெல்லாம் மழை வருதோ அப்பெல்லாம் கூட சேர்ந்து ஜாலியா ஒரு பைக் ரைடு போகணும். அப்புறம் சின்ன சின்ன சண்டையிலையும் உங்கள்கிட்ட தோத்து போகணும். போதும் 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 போதும். டேய் சபா, நீயாடா இப்படிலாம் பேசுற? நாங்களும் ஹீரோ தாமா. டைலாக் எப்படி? சூப்பரா இருக்கு. எது சூப்பரா இருக்கா? ஏய், நான் சும்மா வாயில வந்ததை சொன்னேன்டி. ஆனா நான் இதுதான் எதிர்பார்த்தேன், இதுதான் எழுத போறேன். இப்படிதான் லவ்ங்கிற பேர்ல கிரிஞ்சி டைலாக் எழுதி யூடியூபர்ஸ் எல்லாம் ஊரையே கெடுத்து வச்சிருக்கீங்கடி. டேய், லவ்ல கிரிஞ்சு தாண்டா அழகு, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. எழுது. பேசாம நாமளும் ரைட்டர் எல்லாம் போல. அதுக்கெல்லாம் அறிவு வேணும். என்னடா போனையே பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லையே, சும்மா தான். அப்ப என்னமோ இருக்கு, சொல்லு. இல்லை, இன்னைக்கு மறுபடியும் அந்த பிள்ளைய பார்த்தேன். புள்ளையா? யார சொல்ற? அதான் அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன்னு சொன்னல, அந்த பிள்ளைய தான். ஓஹோ, உன் ஆளை பத்தி சொல்றியா? ஏன் ஆளா? இல்லை, சரி சரி, மேல சொல்லு. இன்னைக்கு மறுபடியும் அந்த பிள்ளைய கோயில்ல பார்த்தேன்.
அதான் அந்த பொண்ணே வந்து நம்பர் கொடுத்துருக்காடா, ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே? அங்கதான் பிரச்சனையே. என்ன வர வழியில ஒரு பெரியவர் கஷ்டப்பட்டு வண்டி இழுத்துட்டு வந்தாரா, அவருக்கு உதவி பண்ணலான்னு நானும் ஒரு கை பிடிச்சேன். கையில் எழுதி கொடுத்த நம்பர் அழிஞ்சு போச்சு தம்பி. போடா டேய், அந்த பொண்ணே வந்து நம்பர் கொடுத்துருக்கு, அத போய் தொலைச்சிட்டு வந்திருக்கியாடா? நான் வச்சுக்கிட்டு என்னடா பண்றது பூபதி? இனி நீ பேசின மாதிரிதான். சபா ஏதோ நம்பர். பேசு. ஹலோ. ஹலோ, பூபதியா? ஆமா பூபதி தான். நீங்க யாரு? நான் ரேணு, கோயில பார்த்தோமே. சபா என்னமோ பேச முடியாது சொன்னேன், இந்த புள்ள தான் ஃபோன் பண்ணிருக்கு. சரி சரி பேசு. ஹலோ, கேக்குதா? ஒரு நிமிஷங்க. ஏய் அண்ணா, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன்டா. என் பொண்ணை பத்தி நானே பெருமையா சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். என் பொண்ணு மாதிரி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல யாரும் இருக்க முடியாது. என் பொண்ணு அவ்வளவு அடக்க ஒடுக்கமா வளர்த்திருக்கேன். எங்கயா இருக்கும்? வார்த்தை கூட பேச மாட்டா. அவ்வளவு டேய் என்னடா? இல்ல பேசி முடிக்கும்போது நாளைக்கு வாசலுக்கு வான்னு சொன்னா, எந்த வாசலுக்குன்னு கேட்க மறந்துட்டேனே. ஒருவேளை நாங்க 2 பேரும் பாத்துக்கிட்டோமே, அந்த கோயில் வாசலா இருக்குமோ? ஏன் 2 பேரும் கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுக்க போறீங்களா? இல்லை டேய், அவங்க உன்னை வாசலுக்கு வான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, வாட்ஸ்அப்புக்கு வான்னு தான் சொல்லியிருப்பாங்க. வாட்ஸ்அப்பா? அப்படின்னா இரு வர. இவன் ஏன் தலைக்கு ஸ்டாண்டா போட்டு உட்காந்துருக்கா? என்னடி டென்ஷனா இருக்க? நம்ம வெப் சீரிஸ் இருக்குல்ல, அதான் நல்லா போயிட்டு இருக்கே, அதுக்கு என்ன? சொல்றத முழுசா கேளுடா. சொல்லு. அந்த ராஜு எருமை மாடு இருக்கால, அவனுக்கு ஏதோ வேலை கிடைச்சிச்சுன்னு பாதியிலே போயிட்டான். முன்னாடியே சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இப்போ கால் பண்ணி சொல்றான். இனி அந்த கேரக்டருக்கு யாரை வச்சு பண்ண வைக்கிறதுனே தெரியலடா. இன்னும் 5 நாள்ல எபிசோடு வேற ரிலீஸ் பண்ணணும். உன் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது கேட்டு பார்க்கலாம்ல? ஐயோ, இந்த கேரக்டருக்கு சூட் ஆகுற மாதிரி யாருமே இல்லடா. ஐயோ, இப்போ எனக்கு என்ன சரி பண்றதுனே சரி, தெரியல. டென்ஷன் ஆகாத, நாம ஏதாவது பிளான் பண்ணலாம். ஏதாவது பண்ணலானா? என்ன பண்ணலாம்? ஏய், இப்படி உடனே கேட்டா என்னடி சொல்றது? வெயிட் பண்ணு, யோசிப்போம். சபா சொல்றா. கேட்டுக்கு எங்க இருக்கு? பெட்ரூம்ல செல்ஃப் இருக்குல்ல? மேலையா? மேலே இல்ல, கீழே. கீழே தான் இருக்கேன். கிடைச்சிரு. பாத்துட்டியா? சரி கூப்பிடுறேன். டேய் சபா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்டா. நீ நினைச்சா முடியும்டா. எது? நான் பண்ணணுமா? என்னால முடியாது. கேமராமேன் எப்படி ஆக்ட் பண்ண முடியும்? உன்னை யார் ஆக்ட் பண்ண சொன்னா? அப்புறம் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்போ உங்க அண்ணன் பேசின ஸ்லாங் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நல்லா இருந்துச்சு. அதுக்கு அவர் இந்த கேரக்டர் பண்ணா சூப்பரா இருக்கும்டா. எனக்காக ஒரே ஒரு வாட்டி பேசி பாரு. ஏய், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவனுக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. அவனை போய் நாம வேற யாராவது பார்க்கலாம். டேய், இதுக்கப்புறம் வேற யாராவது தேடி ஷூட் முடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்டா. எனக்காக ஒரே ஒரு வாட்டி பேசி பாரு. ரம்யா, இது மட்டும் என்னால முடியவே முடியாது. சாரி. எனக்காக இது கூட பண்ண மாட்டல? என் மூஞ்சிலே முழிக்காத. ஏய் ரம்யா, நில்றி. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. ஆமாங்க, நேத்துக்கு தான் குட்டி போட்டிருக்கு. அப்படியா? கருப்பு கலர் கண்ணு குட்டி, நெத்தில ஒரு பொட்டு. சூப்பர்ங்க. தாய் மாதிரியே. ஓ, இன்னைக்கு சாயந்தரம் அம்மா ஃபோன் பண்ணும்போது தான் சொன்னாவ. சரி சரி. ஆடு மாடெல்லாம் பார்க்கணும் போல இருக்குங்க. முதல்ல அந்த கண்ணுக்குட்டி போய் பார்க்கணும். எது? எப்படி இருக்கோ தெரியல. கண்ணுக்குட்டியா? நானும் என் ஃப்ரெண்ட் வீட்ல குட்டி மாடலாம் பார்த்திருக்கேன். ரொம்ப கியூட்டா இருக்கும். அப்படியா? ஆமா. சாப்பிட்டீங்கல்ல? சாப்பிட்டேன். சரிங்க. காலையில் வேலைக்கு போகணுமோ? ஆமாங்க. ஓ, கொஞ்சம் முக்கியமான வேலைலாம் இருக்கு. சரிங்க, அப்ப நான் வைக்கட்டா? மார்னிங் வாட்ஸ்அப் பண்றேன். இல்ல, என்கிட்ட பட்டன் ஃபோன் தான் இருக்கு, நீங்க ஃபோனே பண்ணுங்க. சரி, ஓகே. வைக்கட்டா? இவன்கிட்ட எப்படி கேட்கறது? டைரக்டா கேட்டா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். கேட்போம். டே அண்ணா, எத்தனை நாள் அந்த சாதாரண போன் யூஸ் பண்ணுவ? ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ற ஐடியாலாம் இல்லையா உனக்கு?
வாட்ஸ்அப் வர மாதிரி ஒரு டச் ஃபோன் வாங்கித்தான்னு என் தம்பி ஒருத்தன்ட்ட கேட்டேன். அதுக்கு யூஸ் பண்ணவே தெரியாத உனக்கு டச் ஃபோன் எதுக்குன்னு கேட்டுட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், பிதிக்கிறோம் பிதிக்கும். இப்படி வர சொல்லி தொலைச்சிட்டனா சமாளிப்போம். சரி தம்பி, நான் எதுக்கு இருக்கேன்? நான் உனக்கு சொல்லி தரேன்டா. இல்ல வேண்டாம். எங்க அண்ணனை ஒரு சிட்டி பை ரேஞ்சுக்கு மாத்தலான்னு பார்த்தேன். நீ என்னடானா? இலே, நான் மாறதுருக்கட்டும், உனக்கு இப்ப என்ன வேணும்? பூபதி, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். அதை நேரா கேட்க வேண்டியதானே? எனக்குன்னா எனக்கு இல்ல, ஆ. என் ஃப்ரெண்டுக்கு. எந்த ஃப்ரெண்டு? என்ன ஹெல்ப்? உனக்கு ஓகே இல்ல? இல்ல என்னன்னே சொல்லாம ஓகே தானங்க? அதை நான் காலையில சொல்றேன், நீ ஓகே மட்டும் சொல்லு. இல்ல என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுத நீ? பூபதி, என் செல்லானால ஓகே மட்டும் சொல்றா ப்ளீஸ்ரா. சரி சரி பண்றேன். என்னமோ பெருசா பிளான் பண்ற நீ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காலையில முக்கியமான இடத்துக்கு போகணும், ரெடியா இரு. சரியா? செல்போன் வாங்க தானே? செல்லா இப்பதான் வேண்டானே? நான் அப்படித்தானே சொல்லுவேன். நீ தானே கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்கணும். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்ல. சரி சரி, வாங்கி தரேன். குட் பை. போனை பத்தி பேசாம இருந்திருக்கலாம். வாங்க சார். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? டேய், கொஞ்ச நேரம் அமைதியாடுறா. சரி சரி. சொல்லுங்க சார். ப்ரோ, இந்த நியூ மாடல் ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் காமிங்க ப்ரோ. ஓகே இல்ல. சார். நான் உங்க டச் போன் எல்லாம் கேட்டேன். நீ என்ன டவுசர் அண்ட்ரா என்னன்னு சொல்லுது? டேய், கொஞ்ச நேரம் அமைதியாடுறா. இந்தாங்க சார். உனக்கு ஓகேவா? எனக்கு என்ன தெரியும், உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கு. ப்ரோ, இது என்ன ரேட்டு? 12,000 வரும் சார். 12,000. ம். ப்ரோ, இதே பேக் பண்ணிருக்கேன். ஓகே சார். சபா, ம்? வா இங்க வா. என்னடா? வா சொல்லுதுங்க வா. என்னடா? இல்ல இதுல செல்வி வருமா? என்னது செல்வியா? அதால இந்த போன் எப்படி வச்சு முகத்தை போட்டோ எடுப்பாவளே இப்படி. செல்ஃபியா? அதேதான் வருமா? டேய், அதுல எல்லாமே வரும்டா. மானத்தை வாங்காத, வா. ஆயிடுச்சு ப்ரோ. ஓகே சார். வரேன் தம்பி. சரிங்க சார். டேய், வாடா. போன் வாங்கியாச்சு, வா வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கா? கொலை பண்ணிடுவோம் உன்னை. 12,000 ரூபா மொய் வச்சிருக்கேன். மரியாதையா வந்து என் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போ. வா போ. ஐயோ சாரி பூபதி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களா? ஐயோ, நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன். இன்னைக்கு ஆஃபீஸ் விட்டு வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆமாம், நாளைக்கு ஆஃபீஸ் சீக்கிரம் முடிஞ்சிரும். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா? ஓகேங்க, நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய். ஃபோன்ல யாரு? பூபதியா? ஆமாம். நானும் கொஞ்ச நாளா கவனிச்சிட்டு தான் இருக்கேன். என்ன கவனிச்சிட்டு இருக்க? உன்னையும் பூபதியும். ஹே, நானும் பூபதியும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் டி, அவ்வளோதான். ஆனா நீங்க பேசுறது பழகுறதெல்லாம் பார்த்தா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியலையே. வேற எப்படி தெரியுது? தேவையில்லாம உன் மனசுல ஏதோ நினைச்சுக்கிட்டு பூபதி மனசுல ஆசையை வளர்க்குறேன்னு தோணுது. ஹே, அதெல்லாம் இல்லடி. உனக்கும் பூபதிக்கும் செட் ஆகாது. அவன் லைஃப் ஸ்டைல் வேற, நம்ம லைஃப் ஸ்டைல் வேற. அவன் பண்றதெல்லாம் குழந்தைத்தனமா வெகுலியா இருக்குன்னு சொல்றல, அவ்வளவுதான் அவன் மெச்சூரிட்டியே. லவ் பண்றதெல்லாம் ஓகே தான், என்னதான் இருந்தாலும் ஒரு ஊர் காட்டான். நாளைக்கே கலாச்சாரம் கட்டுப்பாடுன்னு கண்டதை சொல்லி உன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணானா என்ன பண்ணுவ? எல்லாம் சரியா இருக்க வரைக்கும் ஓகே தான். ஆனா நாளைக்கு ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடிய ஈகோ, பொசசிவ்னஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கான்னு கூட சத்தியமா எனக்கு தெரியல. இது லைஃப் மேட்டர். கொஞ்சம் யோசிச்சு நிதானமா முடிவிடு. ஆனா பூபதி நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அவன் வேற. ஃப்ராங்கா சொல்லணும்னா நானும் உன்ன மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதை எல்லாத்தையுமே அவன் உடைச்சிட்டான். 1 வீக் முன்னாடி நீயும் ராகுலும் சண்டை போட்டு பேசாம இருந்தீங்களே,
அப்புறம் அவனே திடீர்னு வந்து சாரி சொல்லி உன்கிட்ட வந்து பேசினான்ல, ஆமா, அதுக்கு காரணமே இந்த பூபதி தாண்டி. என்ன சொல்ற? ரேணு, லவ்ல சண்டை வர்றதெல்லாம் சாதாரணமான விஷயம். அதுக்காக நான் என்ன சொன்னாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்றது? உங்க 2 பேருக்கும் இதே வேலையா போச்சு. நீ என்னடானா அவள தப்புன்ற, அவ என்னடானா உன்ன தப்புன்றா. உங்க 2 பேருக்கும் என்னதான் பிரச்சனை? எல்லாமே பிரச்சனை தான். போடுற ட்ரெஸ்ல இருந்து, பழகுற ஆட்கள்ல இருந்து, பேசுற பேச்சு எல்லாமே பிரச்சனை தான். இங்க பார் ராகுல், லவ் பொறுத்த வரைக்கும் பிரீத்தி யாரோட பேசுறா, யாரோட பழகுறா, யார ஸ்டோரியில மென்ஷன் பண்றாங்கிறதுலாம் எங்க ப்ராப்ளம் கிடையாது. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் எவ்வளவோ இருக்கு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போட்டு ஏன் பிரச்சனையை வளர்த்துக்கிறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். நான் தேவையில்லாம சண்டை போடல ரேணு. லவ் பண்ற பொண்ண மத்தவங்க தப்பா பாத்திரக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பா? 2 நாளைக்கு முன்னாடி கூட இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறா. அதுக்கு ரசிச்சு கமெண்ட் பண்றானுங்க. எவ்வளவு லைக் பண்றா. ஒரு பையனா அவன் எதை மீன் பண்ணி கமெண்ட் பண்றான்றது எனக்கு தானே தெரியும். அங்க போவாத இங்க போவாதன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. எங்க போறதா இருந்தாலும் சொல்லிட்டு போன்னு சொல்றேன். நான் அதை கேரிங்ல சொன்னா அவ அதை கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்றா. எல்லாத்துக்கும் மேல அவ கூட பாய் பெஸ்ட்னு ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை பத்தி நினைச்சாலே டென்ஷன் ஆகுது. நீங்களே சொல்லுங்க பூபதி, இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க. அப்ப அந்த பொண்ணை உங்களுக்கு லவ் பண்ணணும்னு தோணுமா இல்ல சண்டை பண்ணணும்னு தோணுமா? என்ன புசுக்குன்னு ஏன்ட்ட கேட்டுட்டியே? எனக்கு தோணதை பொதுவாக சொல்லுதேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. பொதுவாக எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எதிர்பார்ப்பு தாங்க. நம்ம எதிர்பார்க்க விஷயம் எப்போ ஏமாத்தத்தை கொடுக்கோ அப்போ தான் காதலில் பிரச்சனையே ஆரம்பமாகும். 2வது நம்பிக்கை. காதலிக்கிறவங்க மேலே நாம வைக்கிற நம்பிக்கை தான் காதலிக்கே அழகு. அவங்க மற்றவங்க கூட பேசுகிறதையும் பழகிறதையும் பார்த்து அந்த நம்பிக்கை மட்டும் ஒரு நாளும் உடைச்சிடக்கூடாது. ஒரு பொண்ணு ஃபோட்டோவை பார்த்து 10 பேர் 10 விதமாக கமெண்ட் அடிக்க தான் செய்வான். அது முக்கியம் இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது தான் முக்கியம். காலங்காலமாக பொம்பளை பிள்ளைகள் உடுத்துற துணியில் தான் நாமெல்லாம் கலாச்சாரத்தை காப்பாற்றிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா ஒரு பையன் சட்டை இல்லாமல் இருக்கிறது கூட தான் ஒரு பொண்ணோட பார்வையில் ஆபாசம். அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். பாதுகாப்புன்னு சொல்லி பொம்பளை பிள்ளையில பொத்தி வைக்கிறது கூட தப்பு தாங்க. நம்ம கையை தாண்டி வெளியே போட்டுமே என்ன தப்புங்க? எல்லாத்துக்கும் மேலே நாம் கேட்குற ஒரு மன்னிப்புனால நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூடவே இருப்பாங்கன்னா இறங்கி போய் மன்னிப்பு கேட்குறதுல தப்பே இல்லை. போங்க, போய் பேசுங்க, எல்லாம் சரியாயிரும். பூபதி படிக்காதவன், வில்லேஜ்ல வளர்ந்தவன் சொல்லி நம்ம எல்லாருமே அவனை தப்பா இட போட்டுட்டு இருக்கோண்டி. ஆனா அவன் நம்மளை விட புத்திசாலி, யதார்த்தமா யோசிக்க தெரிஞ்சவன். அதனாலதான் அவனால அப்படி பேச முடிஞ்சது. நீ சொல்ற மாதிரி நான் அவனை லவ் பண்றேனான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்.